தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட ஆதி ஆகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதுள்ளவனா இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துக்கோ என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலவேளையிலே தேவன் ஆபிரகாமுக்கு 99 வயதுல தரிசனம் கொடுத்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற நாம் இன்றைக்கு கண்டிப்பா நாம் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமானால், தேவன் நம்மை பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் மாற்ற வேண்டுமானால், இன்னைக்கு இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற நாம ஒவ்வொருத்தருக்குள்ள அன்பான தேவ ஜனமே என்ன இருக்கணும்னா தரிசனம் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சபைகளுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள தரிசனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையா 100க்கு 90 பேருடைய வாழ்க்கையில தரிசனம் இல்லை. அப்ப அந்த தரிசனத்துக்கு பதிலாக என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொறாமையும், அன்பான தேவ ஜனமே, என்ன இருக்குதுங்க? போட்டி இருக்குது. பிரியமான தேவ ஜனமே, பொறாமை இருக்கிறவன் தேவனுக்காக என்ன பண்ண முடியாதுங்க? எதையுமே செய்யவோ சாதிக்கவோ முடியாது. காரணம் என்னன்னா, அவன் பொறாமைப்பட்டுட்டே இருப்பான். ஐயோ, அவன் நல்லா இருக்கிறானே, அவன் வளர்ந்துட்டு இருக்கிறானே, அவன் முன்னேறிட்டு இருக்கிறானே, அவனை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு இப்படின்னு சொல்லி, அன்பான நான் அவனை காட்டில் மூத்தவன், அவனை காட்டில் சீனியரு, அவன் நேற்று வந்தவன், ஆனா இன்னைக்கு பாருங்க அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவன் எங்க போயிட்டான், எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பொறாமைப்பட்டுட்டு குறை சொல்லிட்டே இருப்பேமே தவிர, நம்ம தேவனுக்காக பிரயோஜனமாகவோ அல்ல தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கவோ கூடுமானா முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, நமக்கு மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களை குறித்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, எனக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவர், என்னை ரட்சித்தவர் ஆண்டவர். ஆகையால எனக்குள்ள தேவன், பிரியமான தேவ ஜனமே, வைத்திருக்கிற தரிசனத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்பான சகோதரனே, சகோதரிய, கண்டுபிடிக்க வேண்டும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு அன்பான தேவ ஜனமே, எளிமையா நீங்கள் புரிந்து கொள்ற விதத்துல சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க, 30 நாள் வேலை செய்த உடனே உனக்கு என்ன கிடைக்குது? அந்த குறிப்பிட்ட நாள் வந்த உடனே சம்பளம் கிடைக்குது. அதே போல ஒரு விதை இருக்குது, அதை கொண்டு போய் நிலத்துல போடுறீங்க, அதை பராமரிக்கிறீங்க, அதுக்கு வளர்றதுக்கு தண்ணி ஊத்துறீங்க. ஒரு நாள் என்ன ஆகுது? அந்த விதை பூமியில மறைத்து, அன்பான சகோதர சகோதரி, சின்ன முளையா வர ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, அதை நீங்க பராமரிக்கிறீங்க. அதே போல கம்பெனியில ஓயாம 30 நாள் உழைக்கிறீங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் பராமரிப்புக்கு ஏற்ற பலனையும் உங்கள் கண்கள் காணுகிறது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே, உனக்கு என்ன இருக்கணும்னா ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம்? நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே, எப்படி ஆகி போயிட்டு இருக்கிறாங்கன்னா, சபைகளில் விசுவாசிகளுடைய நிலைமை என்ன ஆகி போயிட்டு இருக்குதுன்னா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா, எனக்கு மேடை கிடைச்சா, என்னங்க என்னை கூப்பிட்டு முதலிடம் கொடுத்தா நான் போய் தேவனுக்காக என்ன பண்ணுவேங்க? செய்ய முடியும். இல்லைங்க, உனக்கு மேடை கிடைக்காது, உன்னை கூப்பிட மாட்டாங்க, உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனா நீ என்ன பண்ணணும்னா வாய்ப்பை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? தேவ சமூகத்தில் முழங்கால நின்று, ஆண்டவரே, என்னை ரட்சித்த நோக்கம் என்ன? என்னை எதற்காக உலகத்திலிருந்து வேறு இருக்கிறீர்? ஆகிய பிரித்த நோக்கம் என்ன ஆண்டவரே? என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய முடியா விரும்புறீங்க?
அப்படின்ற என்னங்க வாஞ்ச விருப்பம் உனக்கு தான் வரணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசித்து பாருங்க. சபையை துன்பப்படுத்தணும், கிடைச்ச எல்லாரையும் அடிக்கணும், கிடைச்சவங்களை சிறையில போடணும், என்னங்க துன்பப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மதவெறியோடு வந்த மனுஷன் சவுல். ஆனா தேவன் தமஸ்கு வழியிலே சந்தித்த உடனே, கீழே விழுந்து பார்வை இழந்த உடனே பிரியமளவுடைய சுத்திலும் வெளிச்சம் பிரகாசித்தது. பிரகாசித்தவுடன் அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரே நீ யாரு, நான் என்ன செய்யணும்? அன்பான சகோதரனே சகோதரிய, இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்க என்னங்க செய்ய தவறிட்டோம். ஆகையாலதான் 10 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் வரோம், சபையில உக்காடுறோம், என்னங்க பாய சூடாக்குறோம், போறோம், உக்காடுறோம், சேர உடைக்கிறோம், போறோம். இன்னைக்கு சபையில வரோம், ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா 10 வருஷம் ஆனாலும் உன்னால அன்பானவர்கள தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சா? உன்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்களா? அன்பால நாளைக்கு நீ பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் உன்னை பிரியமான உண்மை உத்தமமான வேலைக்காரனை வா சந்தோஷத்துல அப்படின்னு கூப்பிட உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா, அருகதை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, என்னங்க எனக்கு மைக்கு கொடுக்கல, எனக்கு சான்ஸ் கொடுக்கல, இப்படின்னு குறை சொல்லிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்கும் தெரியுமா? எப்போ வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? எப்போ மேடை கிடைக்கும் தெரியுமா? எப்போ நீ முட்டியில நிக்கிறியோ, எப்போ தேவனை நோக்கி பார்க்கிறியோ. அன்பான தேவச்சனமே, உனக்கு தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தேவ தரிசனங்களை கொடுப்பார். அன்பான சகோதரனே சகோதரியே, நீ என்ன செய்யணும், நீ எங்க போகணும், நீ எப்படி செய்யணும்ன்றத தேவனுக்கு என்ன பண்ணுவாருங்க? தரிசனத்தை கொடுப்பார். ஆகையால் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அன்பான தேவச்சனமே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுக்கு முன்னால் 6ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆசியா மீசியாவிலே போய் தேவனுடைய வார்த்தை சொல்லாதபடி பவுல ஆவியானவரும் கிறிஸ்துவின் ஆவியும் தடை செய்கிறது. இவர் அதை குறித்து சிந்தித்து யோசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு தரிசனம் ஆகிறது. இந்த தரிசனத்துல மக்கதேனியா நாட்டை சார்ந்த ஒரு மனுஷன் எனக்கு வான்னு கூப்பிடுறான். அப்ப இவருக்கு என்ன புரிஞ்சிச்சு தெரியுங்களா? ஓ, நான் ஆசியா மீசியாவில் இல்லப்பா, எனக்கு தரிசனம் எங்க கிடைக்குது? மக்கதேனியா நாட்டில் இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணா நீ எங்க போகணும், யாருக்கு நீ பிரயோஜனமா இருப்ப, உன்னை எங்கே தேவன் பயன்படுத்துவார் என்றது தேவனுடைய ஆவியானவர் உனக்கு அழகாய் போதிப்பாரு. ஆகியால் அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு பாருங்க, தேவ பிள்ளைகளாய் இருந்து நம்ம பிரியமான தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோங்க? அப்படியே இருக்கிறோம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு முன்னேற்றம்? இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணனா சரியா ஜெபம் பண்ண தெரியல. அன்பான தேவ ஜனமே, ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தல இருக்க 66 புத்தகத்துல அன்பான தேவ ஜனமே ஒழுங்கா சொல்லுன்னா அதை கூட சொல்ல தெரியல. ஆனா கேட்டா 10 வருஷம் 20 வருஷம் உலகத்தை குறித்து கேளு, அட்வான்ஸா இருப்போம். டெக்னாலஜியை குறித்து கேளு, அட்வான்ஸா இருப்போம். ஆனா வேதத்தை குறித்து கேளு, என்னங்க திக்குவாயம் போல பெபன்னு முழிக்குவோம். இதுல வேற என்ன சொல்றது? பாஸ்ட் சான்ஸை கொடுக்கல. பைபிளே தெரியாதவனுக்கு எப்படியா வாய்ப்பு கொடுப்பாங்க? பிரியமான தேவச்சனமே, ஆகியால நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல முழங்கால நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கை வீணா போகக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 4 பிராயம் இருக்கு. ஒன்னு பிள்ளையினுடைய பிராயம். அன்பான தேவச்சனமே, ஒரு சபை என்ன பண்ணும் தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையினுடைய வேலை என்ன தெரியுங்களா? உனக்கு சத்தியத்தை சொல்லணும், என்னங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், ரட்சிப்புல நடத்தணும், ஒழுங்கு கிரமத்தை போதிக்கணும். அன்பான தேவஜனமே, இது சபையினுடைய பொறுப்பு. இன்னும் நம்ம பாஷையில சொல்ல ஒரு தாயினுடைய பொறுப்பு. ஏன்னா ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த உடனே ஒரு குழந்தைய நீங்க பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, 4 இல்ல 5 காரியங்களுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணனா அழ ஆரம்பிக்கும். ஒண்ணு, முதலாவது எதுக்காக அழுவோன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பேச தெரியாது. என்னங்க, அது வெறியும் பால் ஒன்ற குழந்தையா இருக்கிறது அப்படின்னால அதுக்கு பேச தெரியாது. எதை கேட்டாலும் அன்பான தேவ ஜனமே எல்லாமே என்னங்க சைன் ஆக்ஷன்ல தான், எல்லாம் சைகை காட்டும், இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, அப்பாக்கு தெரியாது, அம்மாக்கு பிரியமான ஆயாக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா, கரெக்டா அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததான தாய்க்கு தெரியும். ஆகியால் தான் மாமியார் என்ன சொல்லுவாங்க, புள்ள அழுவும் போது மருமகளை பார்த்து புள்ள அழுது போய் பாருமா அப்படின்னுவாங்க.
புருஷனை சொல்லுவான் பொண்டாட்டியை பார்த்து புள்ள அழுது போய் பாருமா அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா அதிகபட்சமா அந்த பிள்ளை யாரோடு அட்டாச்மெண்டா இருக்கு, யாரோடு இருக்குன்னா அம்மாவோடு தான் இருக்குது. அந்த கோட் லாங்குவேஜ், அந்த சைன் லாங்குவேஜ் யாருக்கு தெரியும்னா அம்மாவுக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த பிள்ளை அழும்போது முதல்ல எதுக்கு அழுவுது அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். ஏன் அழுவுதுன்னா மா பசிக்கு அழுவுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஏன் அழுவுதுன்னு கேட்டா தூக்கத்துக்காக அழுவுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில நேரத்தில் கேட்டா ஏன் அழுவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிற்று வலிக்காக அழுவுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு கேட்டீங்கன்னா உடல்நிலை சரியில்லை அதுக்காக அழுவுதுன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஏன் அழுவுதுன்னா அது விரும்பினதை கொடுக்கலன்றதுக்காக பிடிவாதத்துல அழுவும். அப்போ குழந்தைக்கு அன்பான தேவ ஜனமே 5 விதமான அழுகை இருக்குது. இந்த பிரியமான இதை யார் நன்றா அறிஞ்சிருக்காங்கன்னா தாய் நன்றா அறிஞ்சிருக்கு. அது போலதான் சபை ஊழியக்காரர் அறிஞ்சிருப்பாரு என்ன. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, பிரியமான தேவ ஜனமே, ஊழியக்காரன் நம்மளை வளர்த்தானா நம்மளே போய் என்ன பண்றது இல்ல, போய் முதுகுல குத்திடுறது. எப்படி வளர்க்குவாங்க நம்மள? இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க பிரியமான தேவ ஜனமே, யார் நம்மளை வளர்க்குறாங்களோ என்னங்க அவன் கையில அடங்கி இருக்கணும்ன்ற இன்னைக்கு உணர்வு இல்லை. ஆகையால இன்னைக்கு பல ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. எங்க வளர்த்தா இவன் சபையை ஒடிச்சிடறானோ, எங்க சபையில நமக்கு விரோதமா கூட்டத்தை சேர்த்துறானோ, எங்க நமக்கு விரோதமா எழும்புறான்னு சொல்லி சபையில இன்னைக்கு பல ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா என்னங்க அவனை கண்டும் காணாம அப்படியே விட்டுறாங்க. ஆனா ஒண்ணு உங்களுக்கு சொல்லிட்டேங்களா, அன்பான தேவ ஜனமே, யார் தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா வளருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா தேவனை நேசிக்கிறவனுக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த அனல், அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் மங்கி போகாது, எரிந்து கொண்டே இருக்கும். என்ன சொல்ல, ஏதாவது தேவனுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த தேவ தரிசனம் அவனுக்குள்ள இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, பிரியமான தேவ ஜனம், யாரும் மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் என்கரேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ இதை போய் செய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தேவனை நேசிக்கிறபடினால அவன் போய் செய்வான் தேவனுக்காக. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு எனக்கும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, தரிசனம். நம்ம குறை சொல்லிட்டு காலத்தை என்ன பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. இனி காலம் செல்லாது. அன்பான தேவ ஜனமே, நீங்க எல்லாரும் எழும்பி, ஏன்னா சபைக்கு கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னங்க ஊழியக்காரனை கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் பிரியமானவர்களே, எபிரியர் நீங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆகையாலே இன்னைக்கு என்னங்க உன் நாட்களை வீணாய் மாத்திட்டேனா, வாழ்நாட்கள் வீணாய் நீ வாழ்ந்து வீணாக்கிட்டேனா, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கணக்கு கேட்பாரு. அன்னைக்கு நீ தப்பித்து கொள்ள முடியாது. ஆகையாலே என்ன பண்ணாதீங்க, குருடனை போல என்னங்க இருட்டு கிணத்துல போய் விழாதீங்க. இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தருணம். இந்த தருணத்துல நாம் என்ன பண்ணணும்னா எழும்பி தரிசனம் உள்ளவர்களாக மாறணும். ஆகையால் தான் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய நீங்க எசேக்கியேல் 42ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம் வாசித்து பாருங்க. கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவு அனுபவத்து கடந்து போகிறார். அப்படின்னு அர்த்தம் என்னங்க, பேபி சிட்டிங்ல இருக்கிற குழந்தை எல்கேஜிக்கு போகணும், அப்பதான் அந்த பிள்ளை தேறினது என்ற அர்த்தம். அப்ப நம்ம பேபி சிட்டிங்லயே நாங்க 10 வயது ஆனாலும் கூட பேபி சிட்டிங்ல இருந்தா மூளை வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஆகையால இந்த வார்த்தை கேட்கிற நீங்க அன்பான தேவஜனத்துக்கு சற்று கடினமாக இருக்கலாம், ஆனா உன்னை தட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் இந்த காலையில சொல்லிட்டு இருக்கிறார். நீ தேவனுக்காக பிரயோஜனமா மாறணுன்றதுக்காக கர்த்தர் உன்னோடு தான் பேசிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நாள் இப்படியே குறை சொல்லிட்டு காலங்களை வீணாக்கி, அன்பான தேவ ஜனமே, உலகத்துல சொல்லுவான் வெந்ததை சாப்பிட்டு செத்தான்னு சொல்லி, அதுல பிரயோஜனம் இல்லையா? நம்ம வாழ்ந்தோமா பிரியமான தேவ ஜனமே, செத்தமா அப்படி இருக்க கூடாது. வாழ்ந்தா என்னங்க, எழும்பினா, பிரகாசித்தா, சாதித்தா, செத்தா அப்படின்னு சொல்லணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதற்காக தான் உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். ஆகையால இன்றைக்கு இந்த வார்த்தையை சமீபத்துல தூரத்துல கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியேலை போல முழங்கால் அனுபவத்துக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, ஆலயம் கூடி வா, சத்தியத்தை கேளு, போய் தேவனுக்காக. பிரியமான தேவ ஜனமே, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம கிடைச்ச நேரத்துல போய் பிரியமான தேவ ஜனமே 4 பேருக்கு ஏசாமிய சொல்லு. கண்டிப்பா அன்பான தேவ ஜனமே, உன் பிரயாசம் ஒரு நாளும் வீண் போவாது. நீ படிப்படியா செய்து கொண்டே இரு. அன்பான ஒரு நாள் வரும்,
தேவன் உன்னையும் உலகம் திரும்பி பார்க்கத்தக்கதாக அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா பயனுள்ள பாத்திரமா மாத்துவார். அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, திறமை தேவையில்லை, சாமர்த்தியம் தேவையில்லை. பிரியமான தேவ ஜனமே, தேவனை நேசிக்கிற இருதயம் இருந்தா போதும். தேவனை நேசிக்கிற இருதயம் இருந்தா கண்டிப்பா உங்களாலே தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனிடத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ரொம்ப நாள் வீணா நாட்களை செலவழிச்சது போதுங்க. காலம் செல்லாது, கடைசி மணி நேரம். தேவனுடைய வருகை எப்பன்னு தெரியாது, நம்முடைய மரணம் எப்பன்னு தெரியாது. ஆகையால கிடைச்ச வாய்ப்பை தேவனுக்காக ஏதாவது செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, பரிசுத்தரே, இந்த கால வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ தரிசனம் உள்ளவர்களாய் மாற, ஆபிரகாம் 99 வயதுள்ளவராய் இருக்கும் போது தேவன் அவருக்கு தரிசனமானீர, அதே போல ஆண்டவரே இன்றைக்கு சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ தரிசனம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தாவே, உமக்காக எழும்ப, உமக்காக பிரகாசிக்க, உமக்காக ஆண்டவரே தேவரீர் எதையாவது செய்ய, அநேகருக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாற தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே விழுந்த இடத்துல இருந்து தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் மனமிறங்கி அற்புதங்களை செய்யும். இவளை ஆசீர்வதியும். எங்கே அலட்சியமா எண்ணப்பட்டார்களோ, எங்கே அற்பமா எண்ணப்பட்டார்களோ, எங்கே ஆண்டவரே கர்த்தாவே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அலட்சியம் பண்ணாங்க, அதே இடத்துல இயேசுவின் நாமத்தில் இவளை எழும்ப பிரகாசிக்க தேவனுக்கு மகிமையா ஜெபிக்க உதவி செய்யும். அவர்களையும் அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, காலத்தையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் இழந்து விடாம உமக்காக பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உன் நம்பிக்கை வீண் போவாது, நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொன்னீர். ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எதிர்பார்த்த நம்பிக்கையை தேவன் கட்டளையிடும். ஆண்டவரே, நிச்சயமா முடிவு உண்டு என்று சொன்னீர். அவள் சொந்த கண்கள் காண அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.